வணக்கம். இன்றைக்கி ஜானஸ் கிச்சனில் ஈஸியான மட்டன் குருமா செய்யலாம். நான் இந்த அளவுக்கு இஞ்சி பூண்டு பச்சை மிளகாவை பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். 20 சின்ன வெங்காயத்து கூட 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம் போட்டு நசுக்கி எடுத்து வச்சுருக்கேன். 2 பழுத்த தக்காளியாக இந்த மாதிரி மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு குக்கரில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் அதில் பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை இந்த மாதிரி மசாலா ஐட்டம்லாம் போட்டு அதெல்லாம் பொரியட்டோன்னு நம்ம இடித்து வச்சுருக்க வெங்காயம் பெருஞ்சீரகத்தை அதில் போட்டு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ இது வதங்கின பிறகு இதில் 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்து கொடுத்துட்றேன். இப்போ இது கூட அரைச்சி வச்சுருந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா இது கூட மசிச்சு வச்சுருந்த தக்காளியும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது வதங்கினதுக்கப்புறம் இதில் 1/2 கிலோ அளவுக்கு மட்டன் நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூட 2-3 சிட்டிகை மஞ்சள் தூளும் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு வரமிளகாத்தூளும் மிளகாத்தூள் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் 3 ஸ்பூன் அளவுக்கும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். இப்போ இதை ஓப்பன் பண்ணிட்டா இதிலேருந்து நல்லா தண்ணி விட்டுருக்கோம். மட்டன்லேருந்து நல்லா தண்ணி விட்டுருக்கோம். ஒரு வாட்டி கலந்து கொடுத்துடலாம். இந்த மாதிரி கலந்து கொடுத்துட்டு இதில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுறேன். இப்போ குக்கரை மூடி போட்டு ஸ்டவ் மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு விசில் வச்சுக்கலாம். நான் ஒரு 3லேருந்து 5 விசில் வரைக்கும் வச்சுருக்கேன். அவங்கவுங்க குக்கருக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போது தேங்காய் துருவல் எடுத்துக்கிட்டு அது கூட கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்து பேஸ்ட் அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ குக்கரில் ப்ரெஷரெல்லாம் அடங்கிடுச்சு. குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்ல மட்டன் வெந்துருச்சு. இதை ஒரு வாட்டி கலந்து கொடுத்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் முந்திரி பருப்பு பேஸ்ட் அதில் சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு கொஞ்சமாக சேர்த்து அரைக்கிறதுனால இந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும் ரொம்ப. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு இதை ஒரு 3 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சிடலாம். 3 நிமிஷத்துக்கு கொதித்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க, ஒரு டேஸ்ட்டான மட்டன் குருமா ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.